சிம்பிளா, ஈஸியா 4 வகையான ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். ஒவ்வொன்னுமே 20 நிமிஷத்துக்குள்ள நம்ம பண்ணிறலாம். முதல்ல பொரிய வச்ச ஒரு பர்ஃபி, 2வது பன்னீர் மசாலா ஃப்ரை, 3வது கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைல்ல மகிழம்பு முறுக்கு, அதுக்கப்புறமா கோதும மாவுல ஒரு ப்ரௌனி பண்ண போறோம். இது வந்து குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா கொடுத்து விடலாம். டீ, காஃபிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மைதா இல்லாம பண்றதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. ஸோ இதுக்கெல்லாம் முதல்ல பார்க்க போறது, பொரிய வச்ச ஒரு பர்ஃபி, இல்ல அப்படின்னா சிக்கின்னு சொல்லுவோம். இது வந்து 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. சுகர் இல்லாம பண்ண போறோம். அதாவது வெல்லத்த வச்சு பண்ண போறோம். அதுமே வந்து 10 நிமிஷம் தான் உங்களுக்கு தேவைப்படும், இந்த பர்ஃபி பண்றதுக்கு. ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். வெல்லம் சேர்றதுனால அயர்ன் கன்டென்ட் வந்து அதிகமா இருக்கு. அப்படிங்கிறதுனால இன்ஸ்டன்ட் எனர்ஜிய குடுக்கும். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பா இத குடுக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கப் வெல்லம். நீங்க எந்த வெல்லம் வேணாலும் எடுத்துக்கலாம். வெல்லம் இல்லன்னா நாட்டு சர்க்கரை, ப்ரவுன் சுகர், கருப்பட்டி எதுல வேணாலும் நீங்க பண்ணலாம். பொரி அப்படிங்கிறது வந்து 3 கப் பொரி யூஸ் பண்ணலாம். நீங்க அவுள் பொரியிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாமே யூஸ் பண்ணலாம். பொரி மட்டும் தனியா யூஸ் பண்ணாம, கூட சேர்த்து கொஞ்சம் கடலையும் நீங்க போட்டாலும் நல்லா தான் இருக்கும். கடலை, கொஞ்சம் தேங்காய். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடியது. கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைல்ல தான் நான் செஞ்சிருக்கேன். முதல்ல பொரிய நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். அப்பதான் அதனோட மொறுமொறுப்பு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். முடிஞ்சா நீங்க உப்பு இல்லாத பொரி வாங்கிக்கங்க. ஸோ நார்மல் பொரியிலயுமே உங்களுக்கு பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. ஸோ இப்போ இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு, நம்ம தண்ணி வந்து ஒரு பேன்ல 1/4 கப் ஊத்த போறோம். அதோட சேர்த்து 1 கப் வெல்லம் போடுறோம். ஸோ 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இதுல வந்து நம்ம வடிகட்டணும். பியூரான வெல்லமா இருந்தா நீங்க வடிகட்டணும்னு அவசியமே இல்ல. டைரக்ட்டா அப்படியே பண்ணலாம். வடிகட்டிட்டு நம்ம சின்ன ஒரு பால் சைஸ் வர அளவுக்கு அந்த வெல்லத்தோட மிக்ஸ்சர் வந்து பால் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். ஹாட் பால் கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம். ஒரு உருட்டுற பதம் வரணும். வந்த உடனேயே நம்ம அத ஆஃப் பண்ணிடலாம். ஸோ முதல்ல செக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த வெல்லம் தண்ணீல கரைஞ்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து எதுக்குமே யூஸ் ஆகாது. அது வந்து லட்டு அப்படிங்கும்போது நீங்க அப்படி பண்ணலாம். பட் ஆனா வெல்லம் வந்து அடுத்த ஸ்டேஜ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4, 5 ஸ்டேஜ் வரும். 2வது கம்பி பதம், 1 கம்பி பதம், 2 கம்பி பதம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி பதம் வரும். அதுக்கப்புறம் ஒரு உருண்டை மாதிரி உருட்டுற பதம் வரும். அதுக்கப்புறம் தான் ஹாட் பால் கன்சிஸ்டன்சி வரும். இதெல்லாம் வந்து சிக்கிக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அதாவது கடலை மிட்டாய்க்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி வரணும். ஸோ இந்த ஸ்டேஜுமே உங்களுக்கு ஓகேன்னு சொல்லலாம். அப்படி இல்லன்னா, அடுத்தது வந்து ஹாட் பால்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு கடினமான ஒரு பால் மாதிரி நம்ம பிடிக்க முடியும். அந்த ஸ்டேஜுமே உங்களுக்கு கரெக்ட்டான ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஏலக்காய் பொடியும், ட்ரை ஜிஞ்சர் பவுடர்ன்னு சொல்லுவோம். அதாவது சுக்கு பொடி. இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்வீட் எல்லாம் செய்யும்போது வெல்லத்த வச்சு, நம்ம வாயில புண்ணு வராம இருக்கிறதுக்காக. அதிகமா சாப்பிடும்போது, அதுக்காக தான் நம்ம சுக்கு பொடி போடுறோம். இப்போ கரெக்ட்டா அந்த ஹாட் பால் வந்துருச்சு. பிரிட்டில் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். நீங்க போட்டீங்கன்னா டங்குன்னு ஒரு சத்தம் வரும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல கண்டிப்பா நீங்க ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா, உதிரி உதிரி ஆயிடும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த பொரிய போடணும். இல்ல அப்படின்னா, அந்த வெல்லம் சிரப் எடுத்து பொரியலையும் மிக்ஸ் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா செய்யணும் நமக்கு. வேகமா செஞ்சா மட்டும் தான் அந்த பர்ஃபி மாதிரி வரும். இல்ல அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தனித்தனியா போயிடும். ஸோ அது வந்து நீங்க ரொம்பவே பார்த்துக்கணும். இதுல வந்து நீங்க முந்திரி, திராட்சை எல்லாம் போட்றாதீங்க. நான் சொன்ன மாதிரி வறுத்த எள்ளு போடலாம். வறுத்த தேங்காய் போடலாம். ஸோ இது எல்லாமே நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலை, நிலக்கடலை. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம வேகமா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து நம்ம பொரி உருண்டைகளா கூட பண்ணலாம். கையில தண்ணிய தொட்டுட்டோ, அரிசி மாவோ, நெய்யோ வந்து நம்ம தொட்டுட்டு, அந்த லட்டு மாதிரி பொரி உருண்டையும் பண்ணலாம். இப்போ இம்மீடியட்டா இதில போட்டுட்டு, நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். அப்படியே ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நெய் தடவிட்டு பண்ணீங்க அப்படின்னா, டக்குன்னு செட் ஆயிடும்.
ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுனால வேகமாக செய்ய முடியறதுனால அப்படியே டோட்டலாக ட்ரை ஆகவே ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ட்ரை ஆக ஆரம்பிச்சனால ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, முறுமுணுப்பு தன்மை போகாது. ஆனாலும் பொரி வந்து தனித்தனியாக இருக்கும், இவ்வளோதான் இதுக்கு வித்தியாசமே. ஸோ அப்படி இருந்தால் கூட நீங்கள் ஸ்வீட் பொரின்னு சொல்லிட்டு வறுத்த கடலை எல்லாம் போட்டுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்லா வந்து டைட்டாக வந்து சீல் பண்ணிடணும். ஒவ்வொரு பொரியுமே வந்து பார்த்திங்கன்னா கேப் இல்லாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணுறப்போ உதிரி உதிரியாக வராது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு நான் ரெசிபியும் சொல்கிறேன். இன்கேஸ் வந்து இது பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா சாக்லேட் சிரப் வந்து மெல்ட் பண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது வந்து இன்னொரு லேயராக இருக்கும், அதுவுமே நல்லாயிருக்கும். இதே வந்து கேரமல்லையும் பண்ணலாம். ஸோ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து செட் ஆகிறதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து எடுத்துடலாம். கொஞ்சம் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுங்க, உடைய பார்க்கும். இதை வந்து நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி கூட கட் பண்ண வேண்டியதில்லை, நம்ம அப்படியே உடைச்சிக்கலாம். அன்இவன் ஷேப்பில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் கூடிய சீக்கிரமாக சுகரில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். ஸோ பொரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கூட குழந்தைகளுக்கு. ஸோ இந்த காலத்தில் சாக்லேட்டு சிப்ஸு அப்படின்னு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இந்த பொரியை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு கார்போஹைட்ரேட்டும் முக்கியம், அயர்ன் சத்தும் முக்கியம். ஸோ முதல்ல வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதே மாதிரியே நான் கடலை உருண்டை, கடலை மிட்டாவும் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த மொறுமொறுப்பு தன்மை வந்து போகாமல் இருக்கும். இதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவுமே டீ காஃபிக்குமே நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸாக ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம். ஸோ கண்டிப்பாக வெஜிடேரியன்ஸாக இருந்தால் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான பன்னீர் ஃப்ரை. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம டீக்கு எடுத்துக்கலாம். டீ இல்லைன்னா காஃபிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரோட்டீன் லோடுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு நம்ம பன்னீர் எடுத்துக்கலாம். பன்னீர் எடுத்துகிட்டு நீங்கள் கழுவிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருந்தா அதை வந்து நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வந்து இது மாதிரி பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நம்ம லாங் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும், அதாவது ஒரு ரெக்டாங்கிள் க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வேறு ஷேப்பில் கூட சின்ன சின்ன க்யூப்ஸாக கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் மேரினேஷனுக்காக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, உப்பு, அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி, மஞ்சள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் ட்ரை மேங்கோ பவுடர், இஞ்சி பூண்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் போட்டுக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே சிம்பிள் மசாலா தான். இப்போ நம்ம பன்னீரை போட்டுரும். பன்னீரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லெமன் ஜூஸ் இருந்தால் மேலே விட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உடையாமல் மிக்ஸ் பண்ணணும் நீங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் இந்த பேட்டர்லாம் ரெடி பண்ண வரைக்கும், இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே அப்படியே விட்டுடலாம். இல்லை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியும் நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுக்கலாம். இதுக்கப்புறம் பேட்டருக்கு கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் கோதுமை மாவு கூட நீங்கள் போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின் பேட்டராகவும் இருக்கக்கூடாது. நார்மல் பஜ்ஜி கன்சிஸ்டன்சியோட தின்னாக இருக்கணும். நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா இது மாதிரி வந்துடும். இல்லைனா ரஸ்க்கை கூட நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம், துருவி வச்சுக்கலாம். இப்போ இந்த பன்னீர் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு அந்த மைதா கார்ன்ஃப்ளவரை மிக்சரில் டிப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணலாம். இப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சேவ் எடுத்துக்கலாம், ப்ளைன் சேவ், இல்லை ரவை எடுத்துகிட்டு பண்ணலாம், சேமியா, இல்லை நீங்கள் வந்து நூடுல்ஸ் இருந்தாலும் பொடிச்சு விட்டு அதில் வந்து நீங்கள் டிப் பண்ணி பண்ணலாம். கார்ன்ஃப்ளேக்ஸ்லேயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கார்ன்ஃப்ளவரில் அப்படியே டிப் பண்ணியும் போட்டுடலாம்.
இல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா கடலை மாவில் டிப் பண்ணி போட்டுடலாம். இப்போ இதை ஃப்ரீசரில் வைக்கலாம், இல்லை அப்படின்னா டைரெக்டாகவும் பொரிச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சா 2 நாள் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து கெட்டு போகாது மேரினேட் பண்ணி வச்சிட்டோன்னா. இப்போ தேவையான அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா சூடான ஆயிலில் இந்த பன்னீரை போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் தான் ஆகும். டெம்ப்ரேச்சர் வந்து ரொம்ப லோவாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப ஹைலையும் இருக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. நல்லா போட்டால் நல்லா பொரிஞ்சு மேலே வரணும். அதுக்கப்புறம் மீடியம் டு ஹையில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். லோவில் வச்சிங்கன்னா அந்த ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் பிரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இதில் வேணாலும் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்லி டொமேட்டோ சாஸ், க்ரீன் சட்னி நல்லாயிருக்கும். எதுவுமே இல்லாமல் அப்படியே கூட ப்ளைனாக சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு வந்து பன்னீர் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி பண்ணி கொடுத்தா நிறையா சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலை அப்சர்வ் பண்ணாது. அதே சமயம் பன்னீர் சாப்பிடாத குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதை கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ ப்ரோட்டீன் அப்படிங்கிறது கண்டிப்பாக போகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சோயாவில் கூட இது மாதிரி பண்ணலாம். இதுக்கப்புறமா பர்ஃபெக்டான ஒரு கோதுமையில் ப்ரௌனி தான் பண்ண போகிறோம், மைதா இல்லாமல். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். சில மைதாலாம் நான் எதுவுமே ஆட் பண்ணலை. ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த வீட் ப்ரௌனி கொடுக்கலாம், ஐஸ்கிரீமோடு எடுத்துக்கலாம். இப்போது முதல்ல அதுக்கு ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு ஆயிலோ இல்லை பட்டரோ தடவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா பேக்கிங் ஷீட், அதாவது பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஒட்டாமல் வரும். இதுக்கப்புறம் பட்டர் ஒரு 100 கிராம் எடுத்துகிட்டு அதை மெல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நான் டார்க் சாக்லேட் எல்லாம் போடலை. ஸோ இதே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் ஒயிட் சுகர், அதுக்கப்புறம் 2 எக்கு போட்டுக்கலாம், இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ப்ரௌனிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக் வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும், ஒரு நல்ல ஃப்ளேவரையும் கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம். எக்கு பிடிக்காதவங்க நீங்கள் அதை விட்டுறலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இது மாதிரி நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மெல்ட் பண்ண அந்த பட்டர் கோகோவா மிக்சரை வந்து இதில் ஊற்றுறோம், அதாவது மெல்டட் சாக்லேட்டுன்னு சொல்லலாம். அதையும் இதை ஊற்றிட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஸ்மூத்தாக அந்த பட்டரோடு சேர்ந்து நல்லா ஸ்மூத் ஆகணும் சுகர் எல்லாமே. ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம டார்க் சாக்லேட் போட்ட மாதிரியே நல்ல பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போது கோதுமை மாவு அரைக்க போட்டுக்கலாம், பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர். இதில் பேக்கிங் பவுடர் ஆப்ஷனல் தான். நான் ஏன் போட்டிருக்கேன்னா கோதுமை மாவு போட்டிருக்கனால நான் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பேக்கிங் பவுடர் போடாமையும் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சளிச்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டி சேராமல் ப்ரௌனி ஸ்மூத்தாக வரும். ஸோ இல்லைன்னா மாவு வந்து அந்த ஒயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் சலிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது இப்படியெல்லாம் பண்ணதுக்கப்புறமா சலிச்சு எல்லாம் வந்து நம்ம போட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலெல்லாம் எதுவும் தேவைப்படாது. ஸோ இது மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கட்டியெல்லாம் எதுவும் விழாது. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்மூத்தாக க்ரீமியாக வந்துடும். ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷைனிங் தெரியும். பட்டர் வேணான்னு நினைக்கிறவங்க ஆயில் போட்டுக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பட்டர் தான் வந்து இந்த கேக் ப்ரௌனிக்கெல்லாம் டேஸ்ட்டை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஒயிட் இருந்தனாலும் போடலாம், இல்லை டார்க் சாக்லேட்டை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போது நம்ம பேக்கிங் ட்ரேயில் நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ளேவருக்காக மேலே சாக்லேட் சிப்ஸ் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ண வேணாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓடிஜியில் இல்லை நான் அவனில் வைக்கும்போது 10 மினிட்ஸ் 250 டிகிரியில் நம்ம ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம 180 டிகிரியில் பேக் பண்ண போகிறோம். கடாய்க்கும் ப்ரெஷர் குக்கருக்கும் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இது மாதிரி ஸ்டிக்கில் வந்து நம்ம பார்க்கும்போது ஒட்டாமல் வரும், அதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு நீங்கள் எடுத்து டீமோல்ட் பண்ணிக்கலாம்.
ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டீக்கு எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஸ்நாக் பாக்ஸ்க்கு வந்து இது மாதிரி கொடுத்து விடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது அப்படிங்கிறனால பர்ஃபெக்ட் ஷைனிங்கோடு இருக்கும். ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கடாயிலையும் பண்ணலாம், நான்ஸ்டிக் கடாயிலையோ இல்லை அயன் கடாயிலையோ இல்லை அலுமினியம் கடாயிலையோ பண்ணலாம். அதை முதல்ல நீங்கள் என்ன பண்ணால் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 35 மினிட்ஸ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அதே மெத்தட் தான் ப்ரெஷர் குக்கருக்கும். ஸோ இந்த ப்ரௌனியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்கை வச்சும் பண்ணலாம், எக் இல்லாமையும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எக் இல்லாமல் பண்ணும்போது நீங்கள் ஒரு 1/4 கப் தயிர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப புளிச்ச தயிராக யூஸ் பண்ண வேணாம். ஃப்ரெஷ்ஷான தயிர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் மகிழம்பூ முறுக்குன்னு சொல்லுவோம். பாசிப்பயிரை வேக வச்சு அரைச்சும் பண்ணலாம், இல்லை பாசிப்பருப்பை ரோஸ்ட் பண்ணியும் பண்ணலாம். இது மாதிரி காரம் செய்ய தெரியாதவங்க கூட பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். இதுக்கு ட்ரெடிஷ்னலாக தான் பண்ண போகிறோம். பச்சரிசி 1 கப் எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு நம்ம 2-3 தடவை நல்லா கழுவிக்கணும். இது மாதிரி உங்களுக்கு தெரியலைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டு 2 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுடலாம், நல்லா ஊறணும். இப்போ பாருங்கள் 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஊறிடுச்சு, தண்ணியை வடிச்சிடலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு நம்ம வந்து வெயிலில் வைக்கக்கூடாது, ஒரு ஃபேனுக்கு கீழேயும் நம்ம வைக்கக்கூடாது. நார்மலாகவே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸில் இது வந்து ஓரளவுக்கு காஞ்சிடும். ஸோ பாருங்கள், இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பாசி பருப்பு அது வந்து 1/3 கப், அதாவது என்னென்னா 80 கிராம் எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த மணம் வரும். ஸோ அப்படி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணும் நல்ல அவசியம் இல்லை. இப்போது நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நீங்கள் ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் மில்லில் கொடுத்தீங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு லைட்டாக ஈரம் இருக்கும் அதிரசம் மாவு மாதிரி. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் ரொம்ப வந்து நீங்கள் காய வச்சிட்டாலும் என்ன ஆகுன்னா மிக்சியில் அரைக்க முடியாது. ஸோ அப்படி வந்து நீங்கள் ரொம்ப குவான்டிட்டியில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நல்லா காய வச்சு நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சின்ன குவான்டிட்டியில் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு 6 பேர்த்துக்கு பண்ணுறோம், 5-6 பேர்த்துக்கு பண்ணுறோங்கும்போது இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான முறுக்கு மாவு ரெடி பண்ணுவோம். நார்மல் முறுக்கில் உளுந்து போடுவோம். இப்போ வந்து மகிழம்பூ அப்படிங்கிறதுனால பாசிப்பருப்பு. இப்போ நம்ம பேனில் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த கோலம் போடுற மாதிரி வரணும், அதாவது மாவு எடுத்தால் கொஞ்சம் உதிரி உதிரியாக வரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம முறுக்கு போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ இது மாதிரி அப்படியே கையில் ஒரே சீராக வந்து நம்ம கோலம் போடுற மாதிரி வரணும். ஸோ சாரி, நான் முறுக்குன்னு சொல்லிட்டு கோலம் போடுற மாதிரி உங்களுக்கு வரணும். பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே வரும் மாவு, அப்படியே வந்து என்ன ஆகும்னா சாதாரணமாக விழும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதுக்கு ரொம்ப நீங்கள் ப்ரௌன் ஆகலாம் விட்டுறாதீங்க. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி விழணும். இப்போ நம்ம சலிச்சுக்கணும், ரொம்ப முக்கியம் இதை சலிக்கணும். ஏன் வந்து சலிச்சு எடுக்கிறோன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி அரைக்கும் போது சின்ன சின்ன அரிசியோட துண்டுகள் இருந்தாலுமே நமக்கு முறுக்கு வெடிக்க பார்க்கும். ஸோ அதனால் நம்ம அரைச்சிக்கிறது சலிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதே மாதிரியே நம்ம இந்த பாசி பருப்பு மாவையும் நம்ம நல்லா வந்து சலிச்சுக்கலாம். மகிழம்பூ முறுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ரோஸ்ட் பண்ணி பண்ணணும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பை வேக வச்சும் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வந்து நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம்.
டக்குன்னு ப்ரெஷர் குக்கரில் வச்சோமா, நல்லா மசிச்சு எடுத்தோமா, நம்ம முறுக்கு பண்ணோமா அப்படி கூட பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் தேங்காய் பால் ஊற்றுறேன். ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம் தேங்காய் பால். ரொம்ப திக்கானது வேணாம், ஓரளவுக்கு தின்னானதே போதும். இது வந்து உப்பு போட்டு லைட்டாக சூடு பண்ணால் போதும். ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க வைக்க வேணாம். இது மாதிரி அப்படியே வரும்போது நம்ம எடுத்துடலாம் தேங்காய் பாலை. இதில் பெருங்காயம், பட்டர், அதுக்கப்புறம் பெப்பர் பொடி. நான் வந்து பெப்பரும் பட்டரும் போடுறது இடையில போட்டிருக்கேன். நான் அதை வந்து மறந்துட்டேன், வீடியோ எடுக்கிறதுக்கு ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து அது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. பெப்பரும் பட்டரும் வந்து ஃப்ளேவரை கொடுக்கும், நல்ல அந்த முறுக்குக்கு ஒரு கிறிஸ்பினஸையும் ஒரு சாஃப்ட்னஸையும் கொடுக்கும். ஸோ இதுக்கு இடையில் நான் ஆட் பண்ணதை நான் விட்டுட்டேன் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். தேங்காய் பால் முடிஞ்சோடனே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் சூடான தண்ணி ஊற்றலாம், நார்மல் வாட்டர் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஹாட் வாட்டரோ, பாயிலிங் வாட்டரோ, நார்மல் வாட்டரோ, கோல்டு வாட்டர் எது வேணாலும் ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கிறதுனால முறுக்கு அப்படியே வந்து நல்ல வெள்ளையாக வரும். ஒரு மாதிரி மகிழம்பூ கலர்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி க்ரீமியாக, ரொம்ப பார்க்கவே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நான் வந்து டைரெக்டாக ஆயிலில் பிழிய போகிறேன். நீங்கள் வந்து சுற்று விட்டு ஷேப் பண்ணி கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அது கூட பண்ணிக்கோங்க டைம் இருந்தால். ஸோ பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். நான் வந்து ஆயில் ஒரு டீஸ்பூன் ஊற்றுறேன். இது எதுக்காக அப்படின்னா அது வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இது மாதிரி நம்ம முறுக்கு மோல்டு எடுத்துக்கலாம். ஸ்டார் முறுக்கு மோல்டு. ஒரு கையளவு மாவு போட்டுட்டு நான் டைரெக்டாக பிழிகிறேன். நீங்கள் தட்டு மேலே வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேப் பண்ணி அப்படி கூட நீங்கள் எடுத்து போடலாம். ஒரு வாழை மேலே சுற்று நல்லா ஒரு 2 சுற்று 3 சுற்று விட்டு கூட எடுத்து போடலாம். உங்களுக்கு டைம் இல்லைங்கும்போது நீங்கள் இப்படியும் போடலாம். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே இருக்குது. அதுலேயுமே வந்து 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸ்க்கு ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் 8000 ரெசிபிஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் இந்த மகிழம்பூ முறுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகிழம்பூவோட கலரில் இருக்குன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் மனமும் நல்லாயிருக்கும். இது வந்து மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம், ஹார்டாகவே இருக்காது.